Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. அனைவரையும் அழைத்திருக்கிறார்கள். மெய்யாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த அன்பு மகளோடு இந்த குடும்பத்தோடு இருக்கும்படியாக நாம் கூறியிருக்கிறோம். இத்தருணத்திலே அருமையான அவருடைய சகோதரி அவர்களையும் பிறந்த நாளினை அனுசரிக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே அவர்கள் பிறந்த நாளினை அனுசரிக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆகவே இந்த விடுதிக்கு நாம் அவர்களுடைய வசனத்தை சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிரும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் அழைத்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். சலமோன் அரசனை போல ஞானத்தில் ஆண்டவரே மரியாதை போல ஒரு நல்ல பங்கை உன்னுடைய பாதத்திலே தரித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகளாக பிற்காலத்திலே உன்னுடைய மகிமை நிலைநாட்ட நீ சகல ஆவிக்குரிய வரங்களினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நிரப்ப வேண்டும். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. படைப்பாளராகிய பிதாவாகிய கடவுளின் அன்பும் மைந்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருளும் தேற்றவாளராயிருக்கிற பரிசுத்த ஆவியாரின் திருவுறவுகள் அன்பு மகள் கிறிஸ்டில் சேனா அவர்களோடு அன்பு பெற்றோர்களோடு பிறந்த நாளினை அனுசரிக்கிற அன்பு மகளோடு உறவுகளோடு சிறாக்காலம் கூட்டம் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you.
இரு நிகழ்வுகளையும் நல்ல முறையாக ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனுக்கு தோற்றம் உண்டாக அதோடு கூட இந்த இரு நிகழ்வுகளையும் நல்ல முறையை ஏற்படுத்தி தந்த தலைமையேற்று நடத்தி வந்த நமது சிவஸ்ரீ கிருஷ்ணநாதாலய தலைமை குருவானவர்கள் அவர்களை நாங்கள் குடும்பமாக அணுகிய போது மனமுழுந்து உடனே வருகிறேன் என்று எந்த தேதி எல்லாம் கேட்டு அதன்படியாக 2 நிகழ்வுகளையும் நல்ல முறையாக தலைமையேற்று நடத்தி வந்தார். அவர்களுக்கும் ஜோயலாசி பொறுமன குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த அவர்களும் குடும்பமாக வந்திருக்கிறார்கள், தனியாக வந்திருக்கிறார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம். அதோடு கூட நமது ஒசூர் ஆலயத்தில் பொருளாளர் அவர்கள் அவர்களை நாங்கள் அணுகிய பொழுது நம்முடைய குடும்ப விழா கண்டிப்பாக நாங்கள் குடும்பமாக கலந்து கொள்ள என்று சொன்னார்கள். அவர்கள் தனியாக வந்திருக்கிறார்கள். அவர்களே இந்த நேரத்தில் நன்றியோடு வார்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட முன்னாள் செயலர் அவர்களை அணுகிய போது குடும்பமாக வருகிறேன், கண்டிப்பாக வருகிறேன் என்றால் 2 நிறுவனம் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஜோயலாசு பொன்னின் குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு கூட இந்த நிகழ்வு ஒசூர் கிருஷ்ணநாதர் ஆலயத்தின் வாயிலாக புது உறவுகளை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தார். அந்த புது உறவுகள் குடும்ப உறவுகளாக நாங்கள் அணுகிய போது ஒவ்வொரு குடும்பமாக வந்திருக்கிறார்கள். ஒருவராக இருவராக குடும்பமாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஜோயராசி பொருள் குடும்பத்தின் சார்பாக வாக்குகளோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட ஜோயராசி பொருள் இவர்கள் காலேஜ் நண்பர்கள் பணிபுரியில் தோழர்கள் குடும்பமாக வந்திருக்கிறார்கள், தனியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தொப்பு குடி உறவுகள் கிறிஸ்டல் ஜியானாவின் அப்பா வழி தாத்தா பாட்டி சின்ன தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் சித்தப்பாமார்கள் அத்தைமார்கள் அதோடு கூட பொருள் தாத்தா பாட்டி வந்திருக்கிறார்கள். அவர்களோடு கூட ஜியானாவின் அம்மா வழி தாத்தா பாட்டி சித்திமார்கள் அக்கா அண்ணன் தங்கச்சி பெரியப்பா எல்லோரும் வந்திருக்கார்கள். பெரிய தாத்தா பெரிய பாட்டி சொல்லிருக்கார்கள். அவர் எல்லோருக்கும் கிறிஸ்டியன் ஜியானாவின் அப்பாவை தாத்தா என்ற முறையில் அவர்களை மனம் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட இந்த நிகழ்வு ஒரு நல்ல முறையில் ஏற்படுத்தி தந்த மறுபடியும் அந்த சொல்லுவது இந்த ஓட்டல் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு 2 பிள்ளைகள், பெரிய ஜோதிதாசு, மகள் 2வது ஜெமி 2 பிள்ளைகள். ஆனால் பிள்ளைகள் பிறந்த நாளிலிருந்து நானும் என் மனைவியும் பணி நிமித்தமாக வெவ்வேறு இடத்தில் இருந்தாலும் என் பிள்ளைகளை கவனித்தது எல்லாம் என் மனைவி தான். எப்ப சின்ன வயதிலிருந்து தேவனுக்கு பயந்து அவர்களும் அரசு தலைமையகத்துல பணிபுரிந்தாலும் பிள்ளைகளையும் கவனித்து பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியராக இருந்து இன்னும் அதனால நான் மனைவிக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏனென்றால் என்னோட பணி ஒரு போராட்டமான பணி. நாங்கள் பிரபலமான தொழிற்சங்கத்தில் பணிபுரிந்து வருவதால் 26 ஆண்டு காலமாக பணிபுரிந்து வருவதால் தினமும் ஏதோ ஒரு போராட்டமான சனிக்கிழமை வந்திருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையில் வந்து ஆராய்ச்சியில் கலந்து வருவதால் தேவன் நல்ல ஒரு நிம்மதியை கொடுத்தார். அவங்களோட பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் அவளை படித்து தேவன் சிறு வயதிலிருந்து இந்த வாலிப பருவத்தை தேவன் நடத்திதான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அதோடு கூட வாலிப பருவத்தில் அவனுக்கு ஒரு அருமையான குடும்பத்தில் இருந்து நல்ல ஒரு பிள்ளை ஏற்படுத்தி
எங்களுக்கு இல்ல மகளையும் சொல்ல முடியாது, மகளையும் சொல்லலாம். அவ்வளவு கடவுள் பக்தியோட எங்கள் குடும்பத்துக்கிட்ட மகளாகவே எங்கள் கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் எந்த மகளை நாங்கள் பார்த்தோமோ அந்த சில நிகழ்வுகள் வளைகாப்பு, திருமணம், அப்ப ஒவ்வொரு நிகழ்வும் தேவன் எங்களுக்கு அச்சனாக வழிநடத்தார். வேதம் சொல்றார், தேவன் சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அதை எங்களுடைய தந்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய காரணம் இந்த வளைகாப்பு, திருமணம், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தேவன் கூட இருந்து அருமையான பிள்ளை எங்களுக்கு கொடுத்தார். மே 25க்கு மேல அப்போ எனக்கு செல்ல மகள், எனக்கு மகள் மேல ரொம்ப ஆசை. பிள்ளை மகள்கிட்ட சொன்னேன், பிள்ளை 1ஆம் தேதி பிள்ளை டேட் மாறி போயிட்டாங்க, சும்மா இருந்த பாப்பா அது நல்ல நாள்ல நடக்கும் அப்படின்னு. பிறகு ஜூன் மாசம் 4ஆம் தேதி அவங்க தாய் வீட்டில இருந்து எங்களுக்கு அழைப்பு வந்து நாங்கள் எல்லோரும் குடும்பமாக போய் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கோம். ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 5ஆம் தேதி தேவன் நல்ல ஒரு சுகமான பிரசவத்தை கொடுத்தார். தேவனுக்கு நன்றி, நல்ல சுகமான. அப்போ மகள் என்ன சொல்றாரு, அப்ப நீங்கள் மே 1 சொன்னீங்க, ஜூன் 5ஆம் தேதி பிள்ளை குழந்தைருக்காரு. ஜூன் 5 ஜூன் 1 என்னுடைய பத்திரிகை. இப்ப தேவன் என்ன எண்ணம் வைத்திருக்காங்கன்னா, மே 1 வரைக்கும் முக்கியமா, இந்த மகள் பிறந்தாலும் முக்கியமான தேவன் 2 அற்புதங்களை கொடுக்கிறார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. இன்னும் என் மனசுக்கு ஒரு வருத்தம் இருந்தது. என்ன வருத்தம் என்றால், என் மகன் பிறந்தாலும் சரி, மகள் பிறந்த சரி, அவரோட பக்கத்தில் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் பணியின் நிமித்தமாக வெளியூரில் இருந்ததா ஒரு 3 நாட்கள் 5 நாள் கழிச்சு நாம் போயிருந்தோம். ரொம்ப வலி. பிறகு நான் கிறிஸ்தன் பிள்ளை பிறந்தோம். பிள்ளை பிறந்தவுடன் என்ற மகன் கையில எடுத்து கொடுத்தாங்க. 3 பிள்ளை அப்படியே முகம் திறந்து பிள்ளை கண்ணு திறந்து பார்த்து அப்படியே பார்க்க முடியாத ஐஸ்வர்யம். என் மகன் பிறந்த எங்களுக்கு பக்கத்தில் இருக்க முடியவில்லை. பேட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷம், இரட்டிப்பான சந்தோஷம். அதே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். நீ உன் பிள்ளைகளும் பிள்ளையை சந்தோஷம் வேறவசம். என் கடவுளை நாங்கள் நம்பி தவிர கடவுளை ஒருபோது கைவிடவில்லை. இக்கட்டான சூழ்நிலையும் எங்கள் கூட இருந்தார். பணியில் பரிசு இடத்தில் பயங்கரமான போராட்டங்கள், மிரட்டல்கள், சட்ட பசங்களும் தேவன் கூட இருக்கிறார. தேவன் வழிநடத்தார். பெருமை கேட்டதற்காக உங்களுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி குடும்பத்தில் கிறிஸ்டியனாவை வாழ்த்த வருவீர்கள். நீங்கள் இருக்கிற பக்கத்திற்கு இடது பக்கமாக வந்து பலது பக்கமாக செல்ல உங்களை அன்போடு கேட்கிறேன். அவங்களுக்கு சாப்பாக உணவு அன்பன் இருந்து ரெடியா இருக்கிறது. அதான் இந்த உங்களுக்கு இட சைடு வந்து கல்வி செய்யறாங்க. நன்றி. இந்த என்னுடைய பேத்தியின் பிறந்த நாள், அதாவது கிறிஸ்டல் ஜியானாவின் பிறந்த நாளை சீரும் சிறப்புமாக நடைபெற செய்த தேவாதி தேவனுக்கு முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் தான், அந்த பேச வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சாங்க, நிறைய பேசிட்டாங்க. அதனால நாங்க இந்த கிறிஸ்டல் ஜியானா இந்த பிறந்த நாளை ஐயா அழகாக நேர்த்தியாக ஞானஸ்நானத்தையும் இந்த பிறந்த நாள் விழாவையும் நல்ல முறையில் நடத்தி தந்தாங்க. அவர்களுக்கும் எங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் எனது மகளின் மகள் கிறிஸ்டல் ஜியானா, எனது மகளின் மகள், அண்ணனின் மகள். நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர்கள். 2 பேருக்கும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பது போல ஒரு பிறப்பை ஏற்படுத்தி ஆண்டவர் அருமையான ஒரு பேர பிள்ளையை தான கிருபை செய்தார். மூத்த மகளின் மூலம் 2 பேர குழந்தைகள், இது இரண்டாவது மகள் மூலம் கிறிஸ்டல் ஜியானா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இதோ உன்னுடைய பிள்ளைகள் உன் பள்ளி சுற்றிலும் ஒளிவ மரக்கன்றுகளை போல் இருப்பார்கள் என்கிற வசனத்தின்படி கடவுள் எங்களுக்கு நல்ல பேர பிள்ளைகளை தந்து இந்த பிறந்த நாள் விழாவை சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் கொண்டாட கிருபை செய்தார். அவருக்கு நன்றி தெரிவித்து, மேலும் இங்கு வந்த வாழ்த்த வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்களுடைய இனஜன பந்துக்கள் சார்பாகவும்
ஒவ்வொருவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஐயோ என்ன நேரம் ஆயிட்டு இன்னும் முடிக்கலையே அப்படின்னு உங்களுடைய கற்பனை கடந்த உலகம் நாங்கள் அதை பார்க்கிறேன். எனவே நான் உடனடியாக நான் என்ன செய்றேன், அன்னை சொன்னாங்க என்னுடைய மனைவி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாள் என்பது உண்மை என்பதை அண்ணன் சொல்வதன் மூலம் தெரிவிக்கணும். இங்க வந்த ஆண்கள் அனைவரும் உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உங்களுடைய மனைவி இருக்கிறார், ஒரு பெண் இருக்கிறார். பெண் அதாவது கடவுள் எங்களுக்கு ஒரு அழகிய பேட்டியை தந்து இம்மட்டுமாக ஆசிரியத்தார். அவருக்கு எங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு அனைவருக்கும் எங்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு நீங்கள் இப்பொழுது ஒரு சிறிய விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் நீங்கள் உண்டு மகிழ்ந்து செல்லும்படி உங்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, நல்வணக்கம். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்
அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதில் நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. அடவூர் என்ன சொன்னாலும் பாரதில் நின்னாலும் பிள்ளையல்லோ நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். எனக்கா இத்தனை கிருப என்மேல் அளவற்ற கிருப. எனக்கா இத்தனை கிருப என்மேல் அளவற்ற கிருப. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருப என்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை பாட வைத்ததே. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவடை காணாமல் தனிந்து போனவனா. தரிசான எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. உங்க கிருப என்னை வாழ வைத்ததே. உங்க கிருப என்னை தூக்கி சுமக்குதே.